எண்ணற்ற துயர துன்பங்களை தூக்கி சுமக்கிற என் மக்கள், இது எப்போது விடியும், இந்த கொடுமை எப்போது முடியும் என்று ஏங்கி நிற்கிற மக்களின் கூட்டத்தில் இருந்து அவர்களோட பசித்து கிடந்து அவர்கள் கண்ணீரோடு நாங்களும் கரைந்து அவர்கள் துன்பங்களை தோய்ந்து என்ன செய்வது வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த எங்கள் பெற்றோர்களுக்கு இடையே இருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வருகிறோம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, நாங்கள் முன்வைக்கிற அரசியலை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். மற்றவர்கள் முன்வைக்கிற கருத்துகள் என்ன? அவர்கள் காசை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் ஆகச்சிறந்த கருத்தை, கோட்பாட்டை, கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்கிறோம். அவர்கள் இலவசங்களை முன்வைக்கிறார்கள். நாங்கள் இலவசம் என்பது தன்மான இழப்பு, அது வளர்ச்சி திட்டம் அல்ல, ஒரு வீழ்ச்சி திட்டம். அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொன்றிலும் நாங்கள் எப்படி முரண்பட்டு மாறுபட்டு நிற்கிறோம் என்பதை பாருங்கள். அவர்கள் ஆகச்சிறந்த கல்வியை தனியார் முதலாளிதான் கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளி கல்லூரியில் தரம் குறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அரசு பள்ளி கல்லூரிகளில் படிப்பதில்லை. கல்வித்துறை அமைச்சர்கள் பிள்ளைகள் கூட அரசு பள்ளியில் படிப்பதில்லை. மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் யார் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பதில்லை. காரணம் என்ன? தரமில்லை. ஏன் தரமில்லை? எதனால் தரமில்லை? ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளி தரமாக கல்வியை கொடுத்த முடியும் என்றால் 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசால் சிறந்த கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாதா என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நாங்கள் உலகத்தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை, உலகிலே கல்வியிலே தலை சிறந்த நாடாக பின்லாந்து, 2வது நாடாக தென்கொரியா, 3வது நாடாக சிங்கப்பூர், நம் மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவு, ஒரு தருமபுரி, இந்த மாவட்ட அளவு கூட இல்லாத சிங்கப்பூர் உலக தரத்திலே 3வது இடத்தில் இருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய நாடு ஏன் அந்த தரத்திற்கு தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியாது என்ற கேள்வியை எண்ணரும் மக்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இந்த நாடுகளை எல்லாம் முந்திக் கொண்டு ஆகச்சிறந்த கல்வித்தரத்தை என் நாட்டு பிள்ளைகளுக்கு, எதிர்கால அன்பு செல்வங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்கிற உறுதியோடு தான் இந்த களத்திலே நிற்கிறோம். ஒரு நாட்டின் அடிப்படை தேவை எது? ஒரு நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய அத்தியாவசிய அடிப்படை தேவை எது? கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி. தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவ பெருமகனார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். ஒரு மன்னனுக்கு, அந்த நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கும். ஆனால் கற்றவனுக்கு உலகில் எந்த நாட்டிலும் செல்வாக்கு இருக்கும், பெருமை இருக்கும், மதிப்பு இருக்கும் என்கிறார். அப்படி ஆகச்சிறந்த வளமான அறிவு வளத்தை தன் நாட்டு குடிகளுக்கு அரசு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற நிலையில் தன் நாட்டு குடிகளுக்கு 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரைக்கும் தரமான மருத்துவத்தை தன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதிக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க வேண்டும். தருமபுரியிலே, பாப்பிரெட்டிப்பட்டியிலே, பெண்ணாகரத்திலே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும், பச்சை குழந்தைக்கும், பாட்டிக்கும் அந்த தரத்திற்கு மருத்துவம் கிடைக்க வைப்பதுதான் சரியான ஜனநாயகம், முழுமையான மக்களாட்சி. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை கட்டமைப்பு. பிறகு மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சார உற்பத்தியில் தன்னிறைவடைந்து தடையற்ற மின்சாரத்தை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டும். 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த கல்வியின் தரத்தை, மருத்துவ தரத்தை உயர்த்தியிருக்கிறார்களா என்று என் முன்னே கூடியிருக்கிற அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அப்பலோவில் படுத்து மருத்துவம் செய்கிறார், அல்லது எம்ஜி ராமச்சந்திராவில் படுத்து மருத்துவம் செய்கிறார், அல்லது காவேரியில் படுத்து மருத்துவம் செய்கிறார். அப்ப அரசு மருத்துவமனை என்னானது? அவர்களே நடத்துகிற அரசு மருத்துவமனை என்னானது? தரமில்லை. ஏன்? தரங்கட்டவர்கள் கையிலேயே நீங்கள் 60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததால் தரம் இல்லாமல் போனது. ஒரு தனியார் முதலாளியிடம்
ஒரு அரசு தோற்று போனால் அந்த அரசு எவ்வளவு கையாலாகாத அரசு, அதை அரசு என்று சொல்வதா தரிசு என்று சொல்வதா என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிறது நீர். தண்ணீர் தவிச்சவாய்க்கு தன் நாட்டு குடிகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத அரசு அதை எப்படி அரசு என்று கருதுகிறீர்கள்? எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறது. மிக்சி, கிரைண்டர், லேப்டாப்பு, சைக்கிள், ஃப்ரிட்ஜு, டிவி, அரிசி, பருப்பு, அண்டா, குண்டா எல்லாம் கொடுக்கிற இந்த அரசு தண்ணீரை, ஏன் தரமான தண்ணீரை தன் நாட்டு குடிகளுக்கு தர முடியவில்லை என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் தர முடியாது? எல்லாவற்றையும் இலவசம் தந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஒரு 30,000 பெருமானம் உள்ள லேப்டாப்பை, மடிக்கணினியை இலவசமாக கொடுத்தார்கள், மிக்சியை கொடுத்தார்கள், கிரைண்டரை கொடுத்தார்கள். ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு வித்தார்கள். ஏன்? தண்ணீரை இலவசமாக கொடுத்தால் தண்ணீரை விற்கிற முதலாளியின் லாபம் பாதிக்கப்படும். அவன் பாதிக்கப்பட்டால் அதனிடமிருந்து தங்களுக்கு வருகிற கமிஷன் பாதிக்கப்படும். ஏன் பள்ளி கல்லூரியின் தரம் உயர்த்தப்படவில்லை? தனியார் பள்ளி கல்லூரிகளின் தரமாக இருக்க காரணம் என்ன? ஆட்சியாளர்கள் தான் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிறார்கள். அரசு பள்ளி கல்லூரிக்கு பிள்ளைகள் வந்துவிட்டால் தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும். அரசு மருத்துவமனை தரமாக இருந்து விட்டால் தனியார் மருத்துவமனைக்கு வருகிற வருவாய் குறைந்துவிடும். லாபம் ஈட்டுகிற தொழிலாக எது ஒன்று சேவை, கல்வி சேவை, மருத்துவம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, போக்குவரத்து, சாலை போடுதல், பராமரித்தல், போக்குவரத்து நடத்துதல் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, இது எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு அரசு சாராய கடையை மட்டும் வைத்து நடத்துகிறது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.